ஓகே, இந்த டுட்டோரியல்ல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்புட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ஒரு ஃபார்ம் இன்புட்லாம் எதுக்கு தேவை அப்படின்னா, ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்மோ இன்புட்டோ தேவை. ஸோ இன்புட்ஸ்லேயே நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்புட் அப்படின்ற டேக் நம்ம வச்சுக்கோம். இந்த இன்புட்டை இதெல்லாம் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ், நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ண முடியும். இன்புட் ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு இன்புட் பார்க்கணும்னா டைப் equal to text. இப்போ இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம்னா நமக்கு இங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இங்க நம்மளால என்டர் பண்ண முடியும், பட் நம்மளால வேல்யூஸை கெட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற இன்னொரு லாங்குவேஜ் தேவை. நம்மலாம் இந்த வீடியோல நம்ம HTML பத்தி லேர்ன் பண்ண வந்திருக்கோம். ஸோ இங்க இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்ற மூலமா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போ இதே இது இங்க நான் ஒரு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ அங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ஈக்குவல் டு என்டர் யுவர் நேம். இப்ப நான் பார்க்கும்போது இங்க என்டர் யுவர் நேம் அப்படின்றது டிஃபால்ட்டா எப்பவுமே இருக்கும். இப்போ ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னா அதோட டைப் என்னன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இப்போ நான் இங்க பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்கும் போது நமக்கு என்ன டைப் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரியாது. அதுதான் ஒரு பாஸ்வேர்டு. இதே இதுல இன்னும் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது இருக்கு. டெக்ஸ்ட் ஏரியா சில இடத்துல நம்ம ஒரு பேராகிராஃப் மாதிரி ரைட் பண்ணணும், நிறைய கண்டென்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்குலாம் நம்ம டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதுக்கான டேக் வந்து டெக்ஸ்ட் ஏரியான்ற டேகே இருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஏரியா டேக்ல நான் இப்ப என்ன பண்றேன், ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. இங்க நம்ம எத்தனை லைன் வேணாலும் என்டர் பண்ணிக்க முடியும். ஆனா இது நமக்கு லுக் அண்ட் ஃபீலுக்கு இதோட ரோவையும் காலம் கூட நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். எப்படின்னா இந்த இடத்துல ரோஸ் 10 அப்படின்னும் காலம்ஸ் 30 இப்படின்னு டிஃபைன் பண்ற மூலமா நமக்கு அது ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இதுதான் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கானது. இன்னும் நமக்கு நிறைய இன்புட்ஸ் இருக்கு. என்னன்னா இப்போ எனக்கு ஒரு டேட் ஃபார்மட்ல இன்புட் வேணும் அப்படின்னா டைப் டேட் இப்படின்னு நான் இப்ப கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு இங்க டேட்ன்றது மூலமா நான் மந்த் இயர் எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல டேட்ன்னு இருக்கும், நம்பர் அப்படின்றது இருக்கும். இப்ப நம்பர் அப்படின்னா என்னால மொபைல் நம்பர் இது மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். மைனஸ் இங்க நம்பர் நம்மளால இப்படி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இமெயில் இருக்கு. ஸோ நிறைய இருக்கு. இதுல நமக்கு செக் பாக்ஸ்னா என்ன, ரேடியோ பட்டன் இருக்கும், ஒரு சப்மிட் பட்டன் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன்ஸ்க்கு டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது ஒரு பட்டனா நமக்கு ஆக்ட் பண்ணும். இன்னும் ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும் நமக்கு அப்படின்றப்போ
இப்படி இருக்கும். பட் நம்ம ஆக்சுவலா இப்போ ஃபைல்லாம் அப்லோட் பண்ண முடியாது. இது ஒரு அதோட ஃபார்மேட்டை தான் நம்ம இப்போ பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு கோடிங் லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஃபைல்லாம் அப்லோட் பண்றது அதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக் பாக்ஸ்னா என்ன, ரேடியோ பட்டன்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ செக் பாக்ஸுக்கும் ரேடியோ பட்டனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ என்னால 2 செக் பாக்ஸையுமே கிளிக் பண்ணவும் ரிமூவ் பண்ணவும் முடியும். பட் ஆனா ஒரு ரேடியோ பட்டன்ல இந்த ரேடியோ பட்டன்ல 2க்கும் ஒரே நேம் நான் கொடுக்குறேன் அப்படின்றப்போ என்னால ஒரு ரேடியோ பட்டனை மட்டும்தான் கிளிக் பண்ணணும். எய்தர் ஹெட்ஸ் ஆர் டெயில் அப்படின்ற மாதிரி தான். அதுல நமக்கு 2யுமே கிளிக் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்காது. இப்போ இந்த ரேடியோ பட்டன்ல ஒண்ணு நான் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணலாம், இல்ல இதை கிளிக் பண்ணலாம். 2யுமே கிளிக் பண்ண முடியவே முடியாது. ஸோ இதுதான் ஒரு செக் பாக்ஸுக்கும் ரேடியோ பட்டனுக்குமான டிஃபரன்ஸ்.